தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொடுக்கிறேன். நீதிமொழிகள் புத்தகத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். 24ஆம் அதிகாரம். வீடு ஞானத்தினால் கட்டப்படும், விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும் அப்படின்னு வாசிக்கிறோம். பொதுவாகவே வீடு கட்டின பிற்பாடு அதை அழகுபடுத்துகிறதான ஒரு வாஞ்சியும் விருப்பமும் உண்டு. ஒரு வாகனம் வாங்கினா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னதுங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த வண்டியை எவ்வளோலாம் அழகுபடுத்தலாம், யாராவது வந்து பார்த்தாங்கன்னா டக்குன்னு இருந்துங்க அந்த வண்டியை பார்த்துருந்துங்க பிரமிப்படைகிற மாதிரி, பா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையா? நம்பர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, மக்கள் பண்ணுறாங்க, ஃபேன்சி நம்பர் வாங்குறாங்க, அதற்காக பணம் செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்துங்க, நாமும் கூட இருந்துங்க வெளியே புறப்படுகிற போது, இன்னும் அடுத்தபடியாக ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு புறப்படுகிற போது பார்த்தீங்கன்னா, நாம் இயல்பாக உடை உடுத்துகிறதை காட்டில் என்னதுங்க கொஞ்சம் என்னதுங்க இல்லை கொஞ்சம் அட்ராக்டிவாக மக்கள் நம்மளை பார்த்து என்னதுங்க, பா நல்லா இருக்குல்ல, என்ன ட்ரெஸ்ஸு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்கிற, அது இயல்பாகவே மக்கள் வந்து இயல்பாக சிந்தை என்னென்னா, மற்றவர்களை நம்ம என்னதுங்க கொஞ்சம் கவரணும் இல்லையா? பெரிய பெரிய இல்லையா இதை சார்ந்த துறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு நிபுணர் இருப்பாங்க, இதற்காக என்ன பண்ணுவாங்க, ஆடையை தயாரிக்கிறவர்கள், இப்படி என்னதுங்க பல காரியங்கள் இருக்கும். நோக்கம் என்னன்னா நம்ம ப்ரெசன்டபிளாக இருக்கணும், நம்மளை அட்ராக்டிவாக இருக்கணுன்றது தான் என்னதுங்க ஒரு வழக்கம். அப்போ இயல்பாகவே எல்லாரும் இன்னைக்கு அது ஒரு துறை சார்ந்தது போய் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்க, எல்லாரும் என்னதுங்க சராசரியாக இப்போ வெளியே போனாலும் என்னதுங்க ஒரு அட்ராக்டிவாக ட்ரெஸ் போடணும் இல்லையா அப்படின்ற மாதிரி என்னதுங்க ஆகிப்போச்சு. அது ஒரு காலத்தினுடைய ஒரு சூழ்ச்சியாக எனக்கு நான் பார்க்கப்படுகிறது. சரி, இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் தேவனை தேடுகிற விஷயத்தில் வருகிற பொழுது, அல்லது நாம் ஒரு கிறிஸ்தவர்களாய் ஒரு சபையாராய் நாம் எப்படி நம்ம என்னதுங்க போர்ட்ரேட் பண்றோம், நம்ம எப்படி நம்ம டிஸ்பிளே பண்றோம்ன்றதான் கேள்வி. நம்ம இப்படி நம்ம மற்ற எல்லா விஷயத்திலும் நம்ம என்னதுங்க நாம் பயன்படுத்துகிற என்னதுங்க இல்லை மோதிரம் போட்டிருந்தவங்களா இருந்துங்க, இல்லை சொல்ல மோதிரம் போட்டு தான் இருந்துங்க, அப்புறம் என்னதுங்க இப்படி இப்படி என்னதுங்க காட்டணும் இல்லையா? அப்புறம் என்னதுங்க செயின் போட இருந்துங்க, அப்படி இப்படி என்னதுங்க பண்ணணும் இல்லையா? பிரேஸ்லெட் போட இருந்துங்க, இப்படி இப்படி என்னதுங்க. இப்போ இப்படி என்னன்னா இயல்பாக நாங்கள் சில விஷயங்கள் போட்டிருக்கிறோம், நீங்க பாருங்க அப்படின்றது இயல்பானதுங்க. ஒரு இன்னைக்கு இருக்கிற ஒரு காலத்துங்க ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு பொருள் விற்கும் போது கூட ஈவன் நீங்க வெங்காயம் கூட என்ன பண்றாங்க, கடையில் நீங்க வெங்காயம் கூட பாத்தீங்கன்னா லைட்டு போட்டு இருந்துங்க பளிச்சுன்னு அடிக்குது, வெங்காயம் அது வெங்காயமா அப்படின்னு பாக்குற அளவு இருந்துங்க ஒரு ஒரு ஈர்ப்பு, போறவங்க கூட என்னதுங்க ஒரு 2 கிலோ எல்லாம் வெங்காயம் வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்துங்க அது ஈர்ப்பு இருக்குது, அந்த அளவுக்கு என்னதுங்க பண்றாங்க. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம் ஹவு டு வி ப்ரொஜெக்ட் அவர் செல்ஸ், நாம் எப்படி நம்ம டிஸ்பிளே பண்றோம், நம்ம இதை செய்யணுமா, கிறிஸ்தவங்க இதை செய்யணுமா? நான் தனிப்பட்ட முறையில் ஆபரணங்களையோ கேஜெட்ஸையோ நான் பேசல, ரைட்டா? உங்களுக்கு கிறிஸ்தவங்க இப்படி மற்றவர்களால் அட்ராக்ட் பண்ணப்படணுமா அப்படின்னு கேட்டா என்னதுங்க ஆமா இல்லையா? கேள்வி ஆமா கரெக்ட், ஆனா எப்படின்றதான் கேள்வி. ஆமா எப்படி? கிறிஸ்தவர்கள் எப்படிலாம் நம்ம என்ன பண்ணலாம், மற்றவர்களை என்னதுங்க அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு என்னதுங்க, நல்ல உடை போட்டா, கையில் ஐபோன் வச்சுக்கிட்டா, இல்ல ஒரு பிளேசர் போட்டா எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இல்ல, ஒரு நிறைய குவாலிட்டி சொல்லுது வேதத்துல. இதெல்லாம் இருந்தா என்ன பண்ணுவாங்க, மக்கள் அட்ராக்ட் ஆவாங்க, அல்லது நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு வேதம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் விஷயம், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிற பொழுது,
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, இல்லையா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்ப முதல்ல நம்முடைய அட்ராக்ஷன் என்னவா இருக்கணும்னா, மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது நம்ம மற்றவங்க அட்ராக்ட் ஆகணுமா அப்படின்னா நம்முடைய நல்ல கிரியைகள், நம்முடைய நல்ல கிரியைகள் அது ரொம்ப முக்கிய. வேதம் சொல்லுகிறது நம்முடைய நல்ல கிரியைகளை கண்டு. அப்போ பார்க்கக்கூடிய அளவுல நம்முடைய நற்கிரியைகள் இருக்கணும். அதாவது எதற்காக இருக்கக்கூடாதுன்னா பார்க்கும்படியாக இருக்கக்கூடாது, அல்லது மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நற்கிரியைகள் இருக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய நற்கிரியைகள் மற்றவரால் உணரப்படத்தக்கதாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவுது. கலாத்தியர்ல வாசிக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கிற பொழுது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அப்ப நம்ம என்ன ஒரு பிரசன்ட் பண்ணலாம், நம்மள ஒரு கிறிஸ்தவர்களாய் எப்படி மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா, நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் காணப்படணும். பேதுருல வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படி பதிவு செய்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்று நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போ நம்ம பார்த்து மற்றவங்க அட்ராக்ட் ஆகணுமா? அவர் போட்ட சட்டை மாதிரியே போடணும், அவங்க வாங்கின சாரி மாதிரி போடணும், அவங்க யூஸ் பண்ற போன் மாதிரியே வாங்கணும், அல்லது அவங்க பயன்படுத்துற கேஜெட்ஸ் மாதிரி வாங்கணும்ன்றது இல்ல. இது உலகம் செய்வது. ஆமா, கரண்ட் போயிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. இன்னொரு அமைதி பாருங்க. சரி, அப்போ கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தங்களுடைய நற்கிரியைகளினாலே காமிக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணுமா, ஒரு இன்ஸ்பயரா இருக்கணுமா, இன்ஸ்பைரிங் ஆளா இருக்கணுமா, அடோரபிளா இருக்கணும்னா இருக்கணும். எப்படின்னு சொன்னா, நம்முடைய கிரியைகளை சார்ந்து, நம்முடைய நல்ல கிரியைகள் எப்படி இருக்கணுங்க, மற்றவர்கள் அப்பா இவங்கள மாதிரி நம்மளும் செய்யணும்ன்ற மாதிரி என்னதுங்க. நம்ம ஊர்ல அப்படிதானே, இயல்பாகவே அப்படிதானே. ஒருத்தன் சட்டையை கீழ்ச்சின்னு போனான்னா என்ன பண்ணுவான், எல்லாரும் சட்டையை கீழ்ச்சின்னு போவோம். அவன் சட்டை தெரியாம கிழிஞ்சிட்டு போறானா அப்படியே தெரியாது. ஒருத்தன் கீழ்ச்சி போனா எல்லாரும் கீழ்ச்சிட்டு போவோம். இது சுபாவம், இயல்பு. நீங்கள் ஒரு நன்மை விதைத்தால் நன்மை என்னதுங்க மற்றவரால் தொடரப்படும். நீங்க தீமை செஞ்சீங்கன்னா நீங்க தீமை தொடரப்படும். அது இயல்பு. டிராபிக்ல இருந்து கூட நீங்க பார்க்கலாம். கேட்டுதுனே, டிராபிக்ல ரெட் சிக்னல் நிற்கும், எல்லாரும் நிற்பான். யாருன்னா ஒருத்தர் முன்னாடி போயிட்டான்னு வச்சுங்க, டிராபிக் அந்த ரெட் சிக்னல் கிராஸ் பண்ணிட்டானா இன்னும் 4 பேர் என்னதுங்க அவனை ஃபாலோ பண்ணுவான். ஒருத்தன் பிளாட்ஃபார்ம்ல ஏறினான்னு வச்சுங்க, இன்னும் 4 பேர் இருந்தீங்க. இது மனுஷனுடைய இயல்பு. இதை நம்ம மறுக்கவே முடியாது. அப்போ நீங்க உங்களை பிரசன்ட் பண்றீங்களோ அதை மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்களா? மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் நன்மையை விதைத்து நீங்க என்னதுங்க, நீங்க ஒரு மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம், தீமையை விதைத்து நீங்க என்ன பண்ணலாம், இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம். ரெண்டுத்தையும் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ரைட்டா? சரி, இரண்டாவது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நமக்கு என்னதுங்க, பிதாவாகிய தேவன் தான் என்னதுங்க மிகப்பெரிய என்னதுங்க ஒரு மாதிரி அல்லது உதாரணம் இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, தேவன் தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இந்த டிவைன் லவ் இருக்கு பாருங்க இல்லையா? ஆமா, இந்த கிறிஸ்டியன் லவ் இருக்கு பாருங்க, அது யோசித்து பார்க்க முடியாதுங்க ஒரு அன்பு. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நீங்கள் பாவிகளா இருக்கிற பொழுது, சத்துருக்களா இருக்கிற பொழுது, பலனற்றவர்களா இருக்கிற பொழுது, துரோகிகளா இருக்கிற பொழுது கிறிஸ்து நமக்காக என்னதுங்க மரித்தார். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். ஏதோ நம்ம பெரியவங்க என்பதனாலே அல்ல. that is the love demonstrated. வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சு. ரைட்டா? ஓகே. அப்போ நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அன்பு
அன்பு செலுத்துவது என்பது மிக ஆச்சரியமானது. என்ன ஆச்சரியமானது அப்படின்னு சொன்னா, தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் நான் அன்பு செலுத்துவேன் இல்லையா அப்படின்னு கேட்டா இல்ல. கிறிஸ்தவருடைய அன்பு எங்க வெளிப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நமக்கு துரோகம் செய்யறவங்களுக்கு இல்லையா, நம்மளை பகைக்கிறவர்களுக்கு, நம்முடைய சத்துருக்களுக்கு இல்லையா, நீங்கள் செய்கிற போது அந்த அன்பு டிஃபரெண்ட். அது மற்றவர்கள் என்ன பண்ணுங்க, அட்ராக்ட் பண்ணணும். ஓ பாருங்க, இவ்வளவு தீமை செய்தும் கூட என்னதுங்க அவங்க என்ன பண்றாங்க, நேசிக்கிறாங்க. கரெக்டா? அப்போ இங்கதான் டிஃபர் ஆகிறோம். எங்க டிஃபர் ஆகிறோம்னா, எப்படி நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும், எப்படி நம்ம மற்றவங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து கூட என்னதுங்க சொல்லும்போது அப்படிதான் சொல்றாரு இல்லையா. லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிற பொழுது, உங்களுக்கு யாரு சாப்பாடு போடுவாங்க நினைச்சு நீங்க உங்களுடைய விருந்துக்கு அழைக்கிறீர்களோ அவங்க நீங்க என்ன பண்ணாதீங்க, அழைக்காதீங்கன்றார் இல்லையா. நீங்க ரொம்ப நல்லா இருந்துங்க, கவனிச்சு பார்க்கலாம், ரொம்ப அருமையானதுங்க. அதை சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, லூக்கா 14ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிற பொழுது, லூக்கா 14:12 அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராவு விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலக்கத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்போது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்போது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமானில் உயிர்த்ததில் உனக்கு பதில் செய்யப்படும். எங்க டிஃபரெண்ட் ஆகிறோம் கிறிஸ்தவங்க அப்படின்னு சொன்னா, செய்ய முடிகிறவர்களுக்கு நாம் உதவி செய்வதல்ல, செய்ய முடியாதவர்களுக்கு நாம் உதவி செய்கிற போது, நாம் அன்பு செலுத்துகிற போது அங்க நம்ம டிஃபரெண்டா இருக்கும். அங்க நம்ம அவர்களை அட்ராக்ட் பண்ண முடியும். அங்க நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்க முடியும். அங்க நம்ம ஒரு அடோரபிளா நம்ம இருக்க முடியும். அப்ப இது இப்படித்தான் நம்மள என்ன பண்ணுங்க, நம்மள பிரசன்டபிளா இல்லையா நம்மள மாத்திக்கணும். நம்முடைய உடைகள்ல, நம்முடைய ஆடை ஆபரணங்கள்ல, அல்லது நம்ம பயன்படுத்துகிற கேஜெட்ஸ், இதெல்லாம் நீங்க எப்படி பண்ணாலும் பயன் கிடையாது இல்லையா. ஏன்னா இது ஒண்ணுத்தோட ஒண்ணு பெட்டரா இருக்கும். நம்ம ஒரு நல்ல ஒரு ஷர்ட் போட்டு போனா இன்னொருத்தர் அதோட பெட்டர் ஒரு ஷர்ட் போட்டு போவார். நம்மள ஃபர்ஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை விட இது நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய உலகம் தான் இது. ஆனால் நம்முடைய சுபாவம் இருக்கு பாருங்க, இந்த நேச்சர் இருக்கு பாருங்க, அதாவது யார் நம்மளை பகைக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் அன்பு செலுத்துவது இல்லையா. அது பெரிய ஆச்சரியம். யோவான்ல சொல்றாரு, யோவான் 13:35 வாசிக்கிற போது இப்படி சொல்றார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அப்ப நல்லா பாருங்க, ரெண்டு விஷயம் பாருங்க. எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். கரெக்டா? எல்லாரும் அறிந்து கொள்ளணும். யாருங்க? இவர்கள் மெய்யாகவே என்னுடைய சீஷர்கள். அப்படின்னா என்ன பண்ணுங்க, நீங்கள் அன்பு கூறுங்கள். ரொம்ப கஷ்டமானது எதுங்க? அன்பு கூறுறது. இருக்கிறதுலே கஷ்டமானது இருந்துங்க அன்பு கூறுறது. ஆனா இந்த மோஸ்ட் சமுதாயத்தில் நாம் பார்க்கிற போது நம்மை நாமே நேசிப்பதான் ரொம்ப அதிகம். அதனாலதான் வேதம் சொல்லுகிற போதும் கூட என்னதுங்க, தன்னைத்தான் வெறுத்துன்னு வேதம் சொல்லுகிறது. ஆல்வேஸ் செல்ஃப் லவ் தான் ஓங்கி இருக்குது நம்முடைய வாழ்க்கையில. அப்ப வேதம் சொல்லுது, இல்லப்பா உன்னை சுத்தி பாரு அப்படின்றார். இல்லைங்க, எல்லாரும் ஃப்ராடா இருக்கானா, ஒருத்தம் கூட சரி கிடையாது, என்னை எப்ப பார்த்தாலும் எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்க, அவங்க நேசின்றார். நீ யாரை நேசிங்க, அங்க நீ டிஃபரெண்டா இருக்க, அங்கதான் நீ உன்னை மற்றவங்க நீ அட்ராக்ட் பண்றன்ற. அப்போ நாம் எப்படி மற்றவர்களை கவருகிறோம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க போட்ட ட்ரெஸ்ல கிடையாது, நீங்க பயன்படுத்துற ஆர்னமெண்ட்ஸ்ல கிடையாது, நீங்க பயன்படுத்துற கேஜெட்ஸ்ல கிடையாது இல்லையா. எதுனா உண்மையிலேயே நம்முடைய சுபாவங்கள் இல்லையா. 1 யோவான்ல வாசிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 வாசிக்கிற பொழுது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 வாசிக்கிற பொழுது, பிரியமானவர்களே, ஒருவர் ஒரு அன்பா இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பிறந்த குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில
பகைப்பதற்கு 1000 காரியம் தேடும், 1000 காரணம் தேடும் இல்லையா? ஆனால் அன்பு கூறுவதற்கு ஒரு காரணம் தேட முடியுதான்னு கேட்டானுதுங்க, மாட்ட மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு மாட்டுதான் பாருங்க. இல்ல பகைக்கு சொல்லுங்க, குறை சொல்றதுக்கு சொல்லுங்க, அப்படியே லிஸ்ட் போடுவோம், டப்பு 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 டப்புன்னு. இல்லையா? நம்ம போன வாரம் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒருவர் நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி என்ன செஞ்சாங்க, பின்னாடி செஞ்சாங்க, இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்றது நம்ம யோசிப்பதுங்க கிடையாது இல்லையா? பிரசன்ட் அந்த விஷயத்துல ரொம்ப பிரசன்ட்ல ரொம்ப சுயமானதுங்க யோசிப்போம். வேதம் சொல்லுது, இல்லப்பா நீ அப்படி அன்பு கூறுவது கிடையாது, உன்னிடத்துல உன்னை அன்பு கூறுன்ட்டு நீ அன்பு கூறுதுங்க இயல்பு, அது ஒரு டிமாண்ட் ஆயிடுது, ஒரு கடமை ஆயிடுது. யார் உங்களால் அன்பு கூற முடியலையோ, யார் உங்களை யார் அன்பு கூறலையோ, நீங்கள் அவர்களை அன்பு கூறினால் அண்ணதுங்க அங்கதான் நீங்க டிஃபரெண்டா இருங்க. ஏன்னா இந்த உலகமே என்ன யோசிக்குதுங்க, நம்ம டிஃபரெண்டா இருக்கணும்னு யோசிக்குது. கரெக்டு தானே? நான் தனித்துவமா இருக்கணும்னு பார்க்குது. கரெக்டு தானே? அப்ப எதுல தனித்துவமா இருக்குன்னா உங்களுடைய சுபாவங்கள், இந்த நேச்சர்கள்ல நற்கிரியில சொன்னதுங்க டிஃபரெண்டா இருங்க இல்லையா? அன்பு செலுத்துவதில். மூன்றாவது ஆமா இல்லையா? கொலோசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம், கொலோசியர் 4:6 வாசிக்கிற பொழுது இவைகளும் நம்ம டிஃபரெண்டா இருக்கணும் இல்லையா? அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருதராயும் உப்பால் சாரம் இருப்பதாக. நீங்க எப்படி பேசுறீங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? சிலர் சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் வள்ளு வள்ளு வள்ளுன்னு விழுவாங்க. எப்பவும் பொடி வச்சே பேசுவாங்க, எப்பவுமே உள்குத்து வச்சே பேசுவாங்க. கரெக்டா? ஏதோ குக்கி போடுற மாதிரியே பேசுவாங்க. இதெல்லாம் உலகம் செய்யறது. கரெக்டா? இதெல்லாம் உலகம் செய்யும். நீங்க எங்க டிஃபரெண்டா இருக்கீங்க? இல்ல பல சமயங்கள்ல ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்க, நேரடியாக கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க, இப்படி சுத்தி என்னதுங்க வருவாங்க. பல சமயங்கள் அந்த மக்கள் நமக்கு ஒன்றும் புரியாது. கரெக்டுங்க? இதெல்லாம் உலகம் செய்யறது. ஆனா வேதம் சொல்லுது, இல்லப்பா உங்களுடைய வசனங்கள் எப்போது நீங்க கிருபை பொருள் தான் இருக்கட்டும் இல்லையா? நீ பேசுற வார்த்தை இருந்துங்க ஒரு கிரேஸ்ஃபுல்னஸ் இருக்கணும். கிரேஸ் இஸ் ஆல்வேஸ் இல்லையா? கிரேஸை பத்தி சொல்லுகிற பொழுதுங்க இட்ஸ் an unmeritable ஃபேவர், தகுதி இல்லாதவனுக்கு காண்பிக்கப்படுகிற ஒரு தயவு தான் கிருபை. கிருபை என்பது தகுதியுடையவனுக்கு கொடுக்கப்படுவதில்லை, தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ பிரதர் இவங்கிட்ட எல்லாம் இப்படி பேசினாதான் இல்லைன்னா நம்ம சாப்பிடுவாங்க. கரெக்டா? இல்ல எல்லார்கிட்டையும் நம்முடைய சுபாவம் இருக்குது, கிருபை பொருந்தினதா இருக்கிறதா இல்லையா? எபேசியர்ல வாசிக்கிற போது நம்ம இப்படி வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29 வாசிக்கிற போது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29, because we always try to live with our mind இல்லையா? கடவுளா தேவனா நம்முடைய சுபாவமானா எப்பொழுதுமே மனுஷனுக்கு நம்முடைய சுபாவம் தான் மேலங்கி நிக்குது. தேவன் சொல்றாரு, நீ கிறிஸ்தவனா இருக்கிற போது, வசனம் உனக்குள்ளே வேலை செய்கிற போது, இந்த டிவைன் நேச்சர், டிவைன் சுபாவம் உங்களுக்குள்ள வரணும்ன்றார். நான் இந்த வசனத்தை படிச்சு நம்ம திரும்பி வரலாம் பாருங்க. 2 பேதுரு நம்ம வாசிக்கிறோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல, உலகம் செய்வதை நீங்க செய்யாதீங்க. உலகம் செய்வதை நம்ம செஞ்சோம்னா நாம் கிறிஸ்துக்குள்ள வந்துடுதுங்க எந்த பயனும் கிடையாது இல்லையா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு அப்படின்னு சொல்லுது வேதம். சொல்லுது partakers of the divine nature வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களுடைய சுபாவம் என்னங்க மாறணும். உலகம் செய்யற மாதிரியே நாம் செஞ்சோம் சொன்னா, உலகத்தினுடைய செயல்பாடுகளே நமக்கு இருக்குன்னு சொன்னா, we are no way different. We are still என்னதுங்க a human. We are still a common man. We are still a worldly person. எங்க நாம் மாறுபடுகிறோம் அப்படின்னு சொன்னா, இல்ல யார் என்ன பேசினாலும் என்னுடைய கம்யூனிகேஷன், என்னுடைய வார்த்தைகள் நான் கவனமாக பயன்படுத்துவேன். இல்ல அவர் என்ன காயப்படுத்துற மாதிரி பேசிட்டாரு இருக்கட்டுமே இல்லையா? எங்க நம்ம டிஃபரெண்ட் இங்கதான் நம்ம டிஃபரெண்ட் ஆறோம். உலகம் என்ன செய்யும்? உலகம் என்ன சொன்னா, நான் சொன்னா பேய்ன்னு சொல்லுவான். கரெக்ட் தானே? ரொம்ப டீசெண்டா சொன்னேன், ரைட்டா? ஆனா வேதம் சொல்லுகிறது இல்ல. எப்போதுமே இதை சொல்லுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29 வாசிக்கிற போது நாம் இதை படிச்சிருக்கிறோம். எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இல்ல இப்ப நம்ம ஊர்ல கெட்ட வார்த்தைன்னு சொன்னா, ஐயோ நாங்கெல்லாம் பேசுறது விடணும், அது வேற விஷயம்.
எப்பாவது குளோத்தில் ஃப்ளோவில் வந்தால் உண்டு, அது வேற டிபார்ட்மெண்ட். கரெக்டா? ஆனால் வேதம் சொல்லுது அப்படி கிடையாது. கெட்ட வார்த்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கெட்ட வார்த்தைன்றது என்ன தெரியுமா? ஈவில் கம்யூனிகேஷன் இல்லையா? அதை கரெக்டாக நம்ம மூல பாஷையில் நம்ம இன்னும் ஆராய்ச்சி நாம் அதை பார்க்கும்போது, எனி வேர்ட் ஆர் கான்வர்சேஷன் விச் என்னதுங்க கரப்ட்ஸ் அவர் கம்யூனிகேஷன். ஏதாவது ஒரு வார்த்தையோ ஒரு வாசகமோ நம்முடைய இரண்டு பேருக்கு உள்ள அந்த உரையாடலை என்னதுங்க குலைக்குமானால் அதுதான் பேசுறார். எனிதிங் வி டாக், we should be very careful in our talk. அங்க நம்ம டிஃபரெண்டா இருக்கும். எங்க நம்ம டிஃபரெண்டா இருக்கோம்? எங்க நம்ம கிறிஸ்தவன் காமிக்கிறோம்னு சொன்னா, என்ன சூழ்நிலை யார் நம்மளை என்ன பேசினாலும் நம்முடைய வார்த்தை கிருபை பொருந்தினதா இருக்கிறதா? டிட் ஃபார் டாட் ஈஸி இல்லையா? உலகம் செய்யறது. அவன் சொன்ன மாதிரியே அவன் சொன்ன மாதிரி நான் செய்வேன், சொல்லுவேன். அவன் செஞ்சது நான் செய்வேன், அவனுக்கு ஈக்குவலா இருந்துங்க டஃப் கொடுப்பேன் அப்படின்னா, இது உலகம் செய்வது. எங்க நம்ம அட்ராக்ட் ஆகும், எங்க நம்ம அடோரபிள் ஆகும், எங்க நம்ம சொல்லுதுங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும் அப்படின்னு சொன்னா, இல்ல என்ன வந்தாலும் we always look into that இல்லையா? அப்போ நம்முடைய சுபாவம் எப்படி இருக்குது? ரொம்ப இங்கதான் நாம் மாற்ற வேண்டியிருக்குது. நாம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது, ஆமா இல்லையா? ஆமா, தீத்துல வாசிக்கிற பொழுது, தீத்து 2ஆம் அதிகாரம் 7 வாசிக்கிற பொழுது, தீத்து 2ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கிற பொழுது, நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவன் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தின் பேசுகிறவனமாயிரு இருப்பாயாக இல்லையா? அப்போ நம்மளுடைய பேச்சு எப்படின்னா, இட் ஷுட் பி a sound. சவுண்ட் என்னதுங்க? ஆமா வேற அந்த சவுண்ட் இல்லையா? ஹெல்த்தியா இல்லையா? ஆரோக்கியமாக அந்த 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 ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிற மாதிரி நீங்க பேசக்கூடாது இல்லையா? அப்போ இங்கதான் நம்ம டிஃபரெண்ட் ஆகிறோம். அப்போ உலகம் செய்யற மாதிரியே நாம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய அதே சிந்தையும் அதே சுபாவம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நம்ம என்ன பண்ணலங்க, ஒரு சாதாரண ட்ரெஸ் தான் போட்டுக்கிறோம்னு நினைச்சுங்க. இல்லைங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போட்டுக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஃபேஷன் டிசைன் யார் தாங்க? வேதாகம் தான். வேதம் சொல்லுது இங்க கட் பண்ணே இந்த டிசைனை போறீங்க, உனக்கு இருக்குதா? என்ன இருக்குதுங்க? நம்ம சொல்லலாம் the feather on the cap அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? one more feather on the cap. நிறைய இல்ல, அல்லது இப்படி சொல்லலாம், இன்னும் உங்கள் கிரீடத்தில் என்னதுங்க இன்னொரு முத்துக்கள் இருந்துங்க சேர்க்கப்பட்டது. அப்போ நற்கிரிகள் என்ற முத்து உங்களுடைய கிரீடத்தில் இருக்கிறதா? அன்பு என்கிற முத்து இருக்குதா? பாருங்க, நற்கிரியை வந்து காமன். எங்க டிஃபரெண்ட் ஆறோம்னா, யார் நம்மளை பகைக்கிறாங்களோ அவங்களுக்கு நற்கிரியை செய்யறோமா, அங்கதான் டிஃபரெண்ட். நீங்க அன்பு செலுத்துறது காமன். எப்ப அங்க டிஃபரெண்ட் ஆகுது? யார் உங்களுக்கு துரோகம் செய்யறாங்க அவங்களுக்கு நீங்க அன்பு செலுத்துறீங்களா, அங்கதான் நீங்க டிஃபரெண்ட். இல்லைன்னா அது காமன். அது எப்போது நாம் வெளியேறப்பட்டது ஆகிறோம் சொன்னால், நமக்கு யாரு தீங்கு செய்யறார்களோ இல்லையா அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், டிஃபரெண்டா இருக்கிறோமா இல்லையா? சரி, 4வது அப்படி நம்ம பேச்சு இருந்துங்க. இதெல்லாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கை. பேச்சு இருந்ததுங்க ரொம்ப போற போக்குல இருந்துங்க டக்குன்னு இருந்துங்க வந்துடும் இல்லையா? அந்த கம்யூனிகேஷன் இருந்துங்க நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஐயோ பேசணுமா அப்படின்ற வந்துங்க இல்ல, நம்முடைய வசனங்கள் எப்போதுங்க கிருபை பொருந்தினதா இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு. ரைட். 4வது என்ன டிஃபரெண்ட், வேர் வி ஆர் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இல்லையா, இது ரொம்ப டிஃபரெண்ட். எது ரொம்ப டிஃபரெண்ட்னா இது ரொம்ப டிஃபரெண்ட். சங்கீதக்காரன் சொல்லுகிற போது 133ஆம் சங்கீதம், பல சமயங்கள் எழுதுங்க இதை ஏதாவது கூட்டங்களில் பேசுவோம் இல்லையா? ஆமா, 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. எங்க பிரதர் இன்பமா இருக்குது, சேர்ந்தாலே பிரச்சனை. கரெக்டுங்க. இது உலகத்துல எங்க சேர்ந்தாலும் பிரச்சனை. கரெக்ட். 4 பேர் கூட்டினாங்க பிரச்சனை, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குமா? இருக்கும். மாற்று கருத்துகள் இருக்குமா? இருக்கும். அந்த மாற்று கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மன வலிமையும் நமக்கு இருந்தா நாங்க அங்கதான் நமக்கு கிறிஸ்தவங்க. எங்க நம்ம டிஃபரெண்ட் ஆகணும், இங்க நம்ம இல்ல மாற்று கருத்தே ஏத்துக்க மாட்டேன், என்னுடைய கருத்து தான் சரி, நான் சொல்றதுதான் என்னதுங்க அப்படின்னா அங்கதான் என்னதுங்க மாறுபடுகிறது. இது உலகம் சொல்வது, இது உலகம் சொல்வது. ஆனா வேதம் சொல்லுது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது அப்படின்ற. ரொம்ப டிஃப்ரெண்ட் அது.
ஏன்னா இட் இஸ், அதாவது 4 பேர் ஒன்று சேர்ந்தா என்னதுங்க, 4 விதமா பேசுவாங்களா, 4 விதமா பேசுவாங்க. கரெக்டா? அந்த யூனிட்டி ஆஃப் மைண்ட் என்னதுங்க வராது, லைக் மைண்டட் வராது. கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே இருக்கிறதுங்க ஒரு பெரிய அட்ராக்ஷன் எடுத்துங்க. அதுதான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற போது எங்கு மாறுபடுகிறோம் என்று சொன்னால், இல்லையா? சமீபத்தில் ஒன்று பார்த்தேன், ஒரே குடும்பத்தில், ரைட்டா, ஒரு கணவன், ஒரு மனைவி, அவருடைய சகோதரி, 3 பேருமே ஒரு ஆள் இல்லாத போது இன்னொரு பத்தி, போனவரை பத்தி நீங்க குத்தம் சொல்லுவாங்க. சும்மா ஒரு விளையாட்டுக்காக நீங்க போட்டு ஒரு காணொளி தான். புரியுதா உங்களுக்கு? இது உலகத்துல செய்யறது. பட் when we come together, இல்லையா, வேதம் சொல்லுது, அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்றாரு. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அந்த யூனிட்டி எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, ஆரோடைய சிரசின் மேல் ஊற்றப்படுகிற தைலம் என்ன ஆகும்? நீங்க வீட்டில் போய் வாசிச்சுங்க. அந்த தைலத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமாங்க? அந்த தைலத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அந்த தைலத்தை ஆரோன் மேல ஒழிய வேற யார் மேலேயும் வார்க்கப்படலாகாது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தைலம் மாதிரி என்னதுங்க, வேற ஒரு தைலம் என்னதுங்க, நான் என்னதுங்க எனக்காக என்னதுங்க செஞ்சு கூடாது, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்னா, அந்த யூனிட்டி எதற்கு கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆரோனுடைய சிரசின் மேல் ஒழுகிறதுங்க அந்த தைலம். அந்த யூனிட்டி அவ்வளவு டிஃபரெண்ட். எவ்வளவு டிஃபரெண்ட்னா, இது சத்தியத்தை அறிந்தவர்களால் மட்டுமே என்னதுங்க, சத்தியத்தை உணர்ந்தவர்களால் மட்டுமே என்னதுங்க கடைபிடிக்க முடிய என்னதுங்க ஒரு டிஃபரன்ஸ். நான் சொல்றது நீங்க கேட்டு, நீங்க சொல்றது நான் கேட்டா என்னதுங்க, அது யூனிட்டி கிடையாது, எங்கேயோ ஒரு சமரசம், இல்லையா? பட் வித் ஆல் டிஃபரன்சஸ் when we come together, இல்லையா, இன் யூனிட்டி பேசும்போது, தட் இஸ் டிஃபரண்ட், தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. அங்கதான் நம்ம டிஃபரெண்ட் ஆறோம். உலகம் செய்வதையே, உலகம் பேசுவதையே, உலகம் இல்லையா, we always gather. அது நம்ம ஸ்கூல் லெவல்ல இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ பாவம் அந்த பசங்க அப்படிப்பட்ட வாய்ப்புகள் பசங்களுக்கு கிடையாது நினைக்கிறேன். உட்கார்ந்த இடத்துல இப்ப சாப்பிடணும் இன்னைக்கு, இல்லையா? நாங்களாம் அப்படி கிடையாது, இல்லையா? ஏதாவது மரத்துக்கு ஒரு ரவுண்டு போட்டு, இல்லை டிஃபன் பாக்ஸ் ரவுண்ட் அடிச்சு, இல்லை அது ஒரு காலங்கள் கருதுன அப்படிதான் சாப்பிடுவோம். இன்னைக்கு எப்படி காலமே மாறி போச்சு. அப்படியே உட்காரு, அப்படியே சாப்பிடு, அப்படியே மூடு, இல்லை பசங்க பாவம் இன்னைக்கு இருக்க இல்லை ஜெனரேஷன். ஃப்ரம் தி பிகினிங் நம்ம பாருங்க, இது உலகத்துல ஒவ்வொரு குரூப் இருக்கும். ஸ்கூல் லெவலில் ஒரு குரூப், காலேஜ் லெவலில் ஒரு குரூப், பஸ்ல ஒரு குரூப், இல்லையா, ஏரியாவில் ஒரு குரூப்பு, கிரிக்கெட்டுக்கு ஒரு குரூப்பு, ஃபுட்பாலுக்கு ஒரு குரூப்பு, இல்லை நான் இந்த சைடு சொல்றேன், இந்த சைடு எனக்கு தெரியல, ரைட்டா? அதுக்கப்புறம் நீங்க வேலையில இருந்துங்க ஒரு நிறைய பேர் இருந்தாலும் அங்க இருந்துங்க ஒரு கேதரிங் இருக்கும். இதெல்லாம் வேறங்க, இதெல்லாம் ஈஸிங்க, இதெல்லாம் ஈஸி. ஏன்னா ஸ்கூல் விட்டு காலேஜ் போகும்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் போயிடுறாங்க, காலேஜ் விட்டு வேலைக்கு போகும்போது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் போயிடுறாங்க. ரொம்ப ரேரானதுங்க, வி யூஸ் டு கேரி வெரி ஃபியூ, இல்லையா? ஈவன் தோ இருந்தாலும் அந்த பாண்டிங் இருக்கிறது கிடையாது. காலேஜ் விட்டு இருந்துங்க வேலைக்கு போயிட்டு அங்க இருந்துங்க, வேலை விட்டு ஒரு வேலை விட்டு இன்னொரு வேலை போயிட்டு வந்துங்க, அந்த இருந்துங்க டீம் இருந்துங்க போயிடுது. பட் this fellowship carries to the eternity-ன்றார். எவ்வளவு என்ன வித்தியாசம்னா, நாம் இங்க கூடுகிற இந்த கூடுகை இருக்கு பாருங்களா, இது இல்ல, till our eternity, நம்முடைய நித்திய வாழ்வு வரைக்கும் இதே டீம் தான், டீம் மாறாது. இல்ல பிரதர் வேற இப்போ டீம் போட்டார் மாத்தி குவிஸுக்கு, மாசம் டீம் மாறுது, இல்லையா? என்ன டீம் மாறினாலும் நம்ம எல்லாரும் ஒரே டீம் தான். பரவாயில்ல வரைக்கும் இதே டீம் தான் போய் ஆனோம், கரெக்டா? அப்போ இங்கதான் நம்ம டிஃபரெண்ட் ஆறோம். எங்க நம்ம டிஃபரெண்ட் ஆறோம்னா, டிஃபரெண்டா இருக்க முடியாத, ஒன்றா இருக்க முடியாத இடத்துல நம்ம ஒன்றா இருக்கணும், அங்கதான் டிஃபரெண்ட். தட் இஸ் a unity, ரைட், இல்லையா? ஆமா. யோவான்ல வாசிக்கிற பொழுது, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி ஜெபத்திலே பேசுகிற பொழுது, உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் செய்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டானதுங்க, செய்திருக்கிறார். அதுல இருந்துங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், யோவான் 17:20-21 வாசிக்கிற பொழுது, யோவான் 17:20-21, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களாகவும் வேண்டிக் கொள்கிறேன். அதாவது யாருங்க? அப்போஸ்தலருடைய வார்த்தையினால் விசுவாசிக்கிறதுங்க நாம,
நம்ம எல்லாரும் எந்த உபதேசலாம் இருக்கிறோங்க? அப்போஸ்தலர் உபதேசலாம் இருக்கிறோம் இல்லையா? 21 வாசிக்கிற பொழுது அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கணுங்க வேண்டிக் கொள்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் என்னதுங்க? ஒன்னா இருக்கணும். ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு பொதுவாக ஒரு ஜெபம் செய்திருக்கிறாருன்னு சொன்னா எதற்காக தான் ஜெபம் பண்ணியிருக்காருன்னா, ஃபார் த யூனிட்டி. ஒரு அன்னைக்கே தெரியும் போல இருக்கு. ஒன்னா சேர்ந்தா பிரச்சனை தான். எஸ், ஆல்வேஸ் இட் ஹேப்பன்ஸ். 12 சீசர்கள் மத்தியில் இந்த பிரச்சனை இருந்துச்சா? இருந்துச்சு. யார் அவங்களுக்குள்ள பெரியவன்ற பிரச்சனை இருந்துச்சா? இருந்துச்சு. அந்தம்மா செபிலியன் தாயார் வந்து கேட்குறாங்க, 2 ரெக்கமெண்டேஷன் வருது இல்லையா? அவங்களுடைய பசங்க யோவானுக்காகவும் யாக்கோபுக்காகவும், உங்களுடைய ராஜ்யத்தில் வருகிற போது இருந்தீங்க ரைட்ல என்னுடைய ஒரு பையனும் லெஃப்ட்ல இன்னொரு பையன் இருந்தீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அவங்களுக்குள்ள அந்த டிஃபரன்ஸ் இருந்துச்சு, இது எல்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டில் இருந்தீங்க, தே ஆர் ஒன். தே ஆர் ஆல்வேஸ் கால்ட் இருந்தீங்க அப்போஸ்டல்ஸ். தே ஆர் நெவர் மென்ட் இருந்தீங்க as an individual. நீங்க பாத்துக்கலாம் வேதத்துல வாசிக்கிற போது 12 அப்போஸ்தலர்கள் எத்தனை அப்போஸ்தலர் நமக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. பேதுரு சொல்லுவீங்க, அப்புறம் என்ன சொல்லுவீங்க இல்லையா? பவுல் சொல்லுவீங்க மேஜரா சொன்னா. அவங்கள தவிர வேற யாரும் உங்களுக்கு சொல்லுங்க பாருங்க. பேர் வேணா தெரியும், அவங்களுடைய ஊழியங்களுக்கு பதிவு செய்து பாருங்க. அப்ப அவங்க ஊழியம் பண்ணலையா? இல்ல. உலகமெங்கும் போங்க, சர்வஸ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னார் இல்லையா? ஆமா. உலகமெங்கும் இன்னைக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதா இருக்குது. அப்ப அவங்க வேலையை அவங்க செஞ்சிருக்காங்களா? பட் நாட் ஃபார் தட் நேம். அவங்களுடைய நேம் வெளியே வரல. யூதர்களுக்கு பேதுருவையும் பவுலுக்கு சாரி புறஜாதிக்கு பவுலும் வந்துங்க. அந்த 2 டாபிக் மட்டும் இப்ப சொல்லப்படுதே தவிர பர்த்தலோமியும் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, அவர் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. அவர் அப்போஸ்தலர் ஆனால் செய்திருக்கிறார்கள். அப்ப அவங்களுடைய பேரே வரல. இட்ஸ் ஆல் கம் டுகெதர். எப்பவுமே இட் இஸ் கால்ட் as apostles doctrine. இட்ஸ் நாட் பீட்டர்ஸ் டாக்ட்ரின், இட்ஸ் நாட் பால்ஸ் டாக்ட்ரின், இட் இஸ் apostles doctrine. அதுதான் யூனிட்டி. அப்போ முடியாத ஒரு காரியத்தை செய்கிற போது தான் நம்ம டிஃபரெண்ட். நான் சொல்றதுக்கு நீங்க ஓகே சொல்றது, நீங்க சொல்றதுக்கு நான் ஓகே சொன்னா நம்ம ஐக்கியமா இருக்கணும்னா அவன் ஐக்கியமா இல்லை. கரெக்டா? அங்க எங்கேயோ ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கு. ஒருத்தர் இருந்துங்க நம்ம வி பாசிஃபை ஆனதுங்க மகிமைப்படுத்துறோம். இல்ல 2 டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், பட் ஸ்டில் என்னதுங்க வி கம் டுகெதர். மைண்ட் ஒப்பீனியன் டிஃபரெண்டா இருக்கலாம், ஆனா மைண்ட் ஒன்னா இருக்கணும். இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து கூற போதுங்க சாத்தியம் வேதம் சொல்லுகிறது. அப்போ 2 பேர் இருக்கிற போது 2 ஒப்பீனியன் இருக்குமா? 2 ஒப்பீனியன் இருக்கும். ஒப்பீனியன் இருக்கிறது தப்பு கிடையாது. 2 மைண்ட் இருக்க கூடாது. 2 மைண்ட் இருந்தா தான் தப்பு இல்லையா? ஆமா. எபேசியர்ல வாசிக்கிற போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பாருங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவின் உரிமை என்னதுங்க கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். அது இருக்கும். என்ன இருக்குங்க? அப்போ நம்ம என்ன இன்றைக்கு பாடம் என்னன்னா, நம்ம கிறிஸ்தவர்களாய் மற்றவர்களை இன்ஸ்பயர் பண்ணுமா அப்படின்னா பண்ணணும். எதுலலாம் பண்ண முடியும்? வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டு போட்டுனா, இல்ல நகையெல்லாம் ஊத்துட்டா, இல்ல என்ன 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 டிஃப்ரெண்டா பண்ணி நம்ம என்னதுங்க அட்ராக்ட் பண்ண முடியும்னா இதெல்லாம் இல்லை. வாட் இஸ் இட் அபவுட் யுவர் கேரக்டர், யுவர் நேச்சர் இல்லையா? அப்போ நற்கிரியை செய்யணும். ஆனா யாருக்கு செய்வான்? நான் சொல்றதை எவன் கேட்கிறானோ அவனுக்கு நான் செய்வேன் அப்படின்னு என்னதுங்க, அது நற்கிரியை கிடையாது. கரெக்டா? நான் சொல்றதை யாருக்கு செய்யறானோ கேட்கறானோ அவனுக்கு நற்கிரியை செய்வானோ அது நற்கிரியை கிடையாது. எங்க நம்ம டிஃபரெண்ட் ஆறனோ, யார் நம்ம சொல்றது கேட்கலையோ அவங்களும் நம்ம நற்கிரியை செய்தானுங்க, அது நற்கிரியை. யாருக்கு அன்பு செலுத்தணும்? யார் நம்மளை சிநேகிக்கிறார்களோ அவரை நம்ம சிநேகிச்சானுங்க, அது சிநேகமான்னு கேட்டா இல்ல. யார் உங்களை பகைக்கிறார்களோ அவரை நீங்க சிநேகிச்சீங்கன்னா கரெக்ட். உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய பேச்சுகள் எப்படி இருக்குது? அவங்க என்ன பேசுறாங்களோ அப்படியே நம்மளும் பேச முடியும். இல்லைன்னா நம்ம என்னதுங்க ஒண்ணுமே ஆயிடுவோம். கரெக்டா? ஒரு கவுண்டர் போடணும். கரெக்டா? இல்ல நம்ம என்னதுங்க நம்முடைய வசனம் என்னங்க கிருபை 4வது நாம் பேசுகிற பொழுது என்னதுங்க நம்முடைய ஐக்கியம். பிரிவில் இருக்கலாம், பிரிவில் இருக்கும் இல்லையா? பிரிவில் இருந்தா ஐக்கியமா இருக்கிறோமான்னு தான் கேள்வி இல்லையா? ஒரு குடும்பத்தில் அதான் பல சமயம் நம்ம சொல்றதுதான், ஒரு குடும்பங்களை நம்ம எப்படி இருக்கிறோம், குடும்பங்களை நம்ம எப்படி இருக்கிறோம் இல்லையா? ஒரு கிறிஸ்தவர்களாய்
நாம் மற்றவர்களை அடோரபிளா, அட்மைரபிளா, இன்ஸ்பிரேஷனா நம்ம இருக்கிறோமா? நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா, பாருங்க அவங்க பாருங்க அவ்வளோ தீமை செஞ்சாங்க, அவங்களுக்கு எவ்வளோ நல்லது செய்யறாங்க பாருங்க அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்களா? அப்படிப்பட்டவர்களா இருந்தோம்னு சொன்னா வி வேல்யூ தானே கிறிஸ்டியன் வேல்யூஸ் நமக்கு இருந்துங்க, ஒரு கிறிஸ்டியன் சிந்தை நமக்கு இருந்துங்க இருக்குது. இல்லைன்னு சொன்னா வில் ஸ்டில் இருந்துங்க வி ஆர் பார்ட் ஆஃப் இருந்துங்க த வேர்ல்ட்லி திங்ஸ். ஏன்னா உலகம் இருந்துங்க நல்லது செய்யுது, உலகம் அன்பு செய்து அன்பு கூறுது இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். கம்யூனிட்டியை சார்ந்த அன்பு இருக்குது, கரெக்டா? மொழியை சார்ந்த அன்பு இருக்குது இல்லையா? அதிகாரத்தை சார்ந்த அன்பு இருக்குது இல்லையா? படிப்பை சார்ந்த அன்பு இருக்குது. இதெல்லாம் உலகத்தில் இருக்குது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்துங்க ஃப்ரெண்டா நினைப்பாரா, ஃப்ரெண்டா நினைப்பார். பட் அங்க இல்லை டிஃப்ரெண்ட். எங்க நாம டிஃப்ரெண்ட் ஆகிறோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இல்லை, பட் ஸ்டில் இருந்துங்க வி டூ இட்னு சொன்னா அங்க நம்ம டிஃப்ரெண்டா இருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட சிந்தையோடு இருப்போம். நாம் உலகத்தினுடைய வழியிலே போகாதபடிக்கு நாம் இருந்துங்க உண்மையிலே இருந்துங்க நாம கிறிஸ்தவங்க இல்லையா? நம்மளை பார்த்துருந்துங்க மற்றவர்கள் இருந்துங்க கண்டிப்பா கத்துப்பாங்க. ஏன்னா அது இயல்பு. அதான் உங்களுக்கு சொன்னேன், டிராஃபிக்ல இருந்தே உங்களுக்கு சொன்னேன், நம்ம என்ன செய்யறோமோ அதை பக்கத்தில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா? ஃபாலோ பண்ணுவாங்க. சிந்திப்போம், நம்முடைய வழியில மாற்றம். தேவனுக்கு பிரியமா இருப்போம். தேவன் தமிழ் நம்ம ஆசிரியப்பார்கள்.